ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்டின்னா, குரூப் 2 ரிசல்ட் வச்சு தான் நம்ம அப்டேட் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சில ஆல்ரெடி சொன்னாங்க நம்ம டிசம்பர் மந்த் நமக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 2nd வீக் முடியறதுக்குள்ள அதாவது இன்னைக்கு 12 தான் ஆகுது. நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட் வந்து தனியாவே விட்டுட்டாங்க. குரூப் 2க்கும் குரூப் 2ஏக்கு தனியா 2 பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பிடிஎஃப்பும் நான் டெலிகிராம்ல ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போய் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க உங்க நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு உங்க ரெஜிஸ்டர் நம்பர் தெரியல அப்டின்னா, உங்களோட ஓடிஆர் அதான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில போயிட்டு உங்க அப்ளிகேஷன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா செல்லுல வந்து அப்ளிகேஷன் நீங்க வச்சிருந்திருப்பீங்க. நீங்க வந்து அப்ளை பண்ண அப்ளிகேஷன் இது. ஸோ, அதில அந்த அப்ளிகேஷன் நம்பர பார்த்து நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ, அந்த மாரி கூட நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்க பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. 2022ல சொன்ன மாதிரி 24ல நடந்த எக்ஸாம்ஸ் என்னென்னு சொல்லி 3 எக்ஸாம்ஸ் குடுத்துருக்காங்க. குரூப் 1 33 டேஸ்லயே வந்து நாங்க வந்து இது விட்டுட்டோம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். குரூப் 2, குரூப் டிஏக்கு 57 டேஸ் அப்படின்னா நியர்லி 2 மந்த்ஸ் கூட ஆகல. நமக்கு குடுத்துட்டாங்க. குரூப் 4 மட்டும் ஏன் 92 டேஸ் ஆச்சு அப்படின்னா வந்து, அது வந்து அதான் ஃபைனல் கீ. ஃபைனல் ரிசல்ட் நமக்கு சிஇ வர்றதுக்கு. ஆனா இதில பிலிம்ஸ்ன்றவங்க இது கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு. ஸோ, அது இல்லாம நமக்கு வந்து எழுதுற நம்பர்ஸ் வந்து குரூப் 1, குரூப் 2 ஓட குரூப் 4 நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ, அதனால தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ, அதுதான் இங்க குடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க. குடுத்துருக்காங்க பாருங்க. ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2 மற்றும் 2ஏ பணிகள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாம்ஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா பாருங்க, நமக்கு நமக்கு வந்து 14/9 தான் நம்ம எழுதணும். செப்டம்பர் 14த் எழுதணும். நமக்கு ரிசல்ட் இப்ப எப்படின்னு பார்த்தா, டிசம்பர் 12/12/24லயே வந்துருச்சு. அதாவது பாருங்க 22ஆம் ஆண்டு ஒப்பந்த தேர்வு முடிவுகள் என்ன அப்படின்னா பாருங்க, அம் 57 வேலை நாட்களுக்கு விரைவாக வெளிப்பட்டு உள்ளன அப்படின்னு குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க. நாங்க சீக்கிரமா சொன்ன மாரி நாங்க ரிசல்ட் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஆல்ரெடி நான் 2 பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் குரூப்ல சென்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அங்க போய் உங்க நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.